அடுத்தது தெரியுமா உங்களுக்கு, இன்னொரு தண்டனை இருக்குது. பொதுவாகவே ஒரு இஸ்லாம் சொல்கிறது, ஒரு மனிதனுடைய தவறை, மிக முக்கியமாக விபச்சாரம் சம்பந்தப்பட்ட தவறு, கற்போடு சம்பந்தப்பட்ட தவறு இருக்குது பாருங்க, இந்த தவறுகளை நம்ம போய் சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட சொல்றதாக இருந்தா, கண்டவங்க நின்றவங்கள்ட்ட அல்ல. ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட்ல, ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்கிற இடத்துல நம்ம வாழ்றோம் வைங்க. ஒருவர் விபச்சாரம் செய்யறாரு, கண்ணால காண்றோம். ஒருவர் ஒரு பெண்ணோட தனிமையில தகாத உறவுல ஈடுபடுறத கண்ணால காண்றோம். நம்ம கண்டா நம்ம ஊர் முழுக்க சொல்லி திரியறதல்ல, அது பெரும் பாவம். அது நம்ம என்ன தெரியுமா செய்யணும், எந்த அதிகாரிக்கு சொன்னா தண்டனை கொடுப்பாரோ அந்த அதிகாரிகிட்ட போய் நீதிமன்றத்தில் போய் சொல்லலாம், காலிகோட்ல போய் சொல்லலாம், இதுக்கு தாராள அனுமதி இருக்கிறது. ஆனா அப்படி நம்ம போற நேரம் கூட என்ன தெரியுமா செய்யணும், பாருங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தி சும்மலம் யஅது பி அர்பஅத்தி ஷுஹதா. பத்தினித்தனமாக வாழுகின்ற பெண்களிடத்தில் கற்பிலே பழி சுமத்தி விட்டு அதற்காக 4 சாட்சிகள் கொண்டு வரவில்லை என்றால், நல்லா விளங்கிக்கங்க, ஒரு முஸ்லிம் பெண்மணி, ஒரு ஈமானிய பெண்மணி விபச்சாரத்தில் ஈடுபடுறத நீங்க கண்ணால காண்றீங்க. கண்டு போட்டு நீங்க போய் என்ன செய்றீங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்ட்ட போய் சொல்றீங்க. ஆனா 4 சாட்சி உங்கள்ட்ட இல்ல. 4 சாட்சினா யாரு, நீங்க கண்ட மாதிரி 4 பேர் கண்டிருக்கணும். 4 சாட்சி இல்லன்னு சொன்னா இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது, ஃபஜ்லிதூஹும் ஸமானீன ஜல்தா, அவர்களுக்கு 80 கசையடி கொடுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. சும்மா அடி அல்ல, இதுக்கு பிறகு அடுத்தவன்ட பேச்சு பேசப்படாது, அப்படி அடி அடிக்கணும், 80 அடி. யாருக்கு? சில நேரம் நம்ம அப்படித்தானே யோசிக்கிறோம், நம்ம திருத்துறதுக்கு தானே அப்ப முயற்சி பண்ணினோம், திருத்துறதுக்கு முயற்சி பண்ண ஊர் முழுக்க சொல்லி தெரியப்படாது. விளங்குதா? நீங்க யாரு சம்பந்தப்படுறாங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்லணும், அதுவும் 4 சாட்சியோட போகணும். சாட்சி இல்லாம ஒரு மனிதன் மானத்துல கை வச்சீங்கன்னு சொன்னா இஸ்லாம் சொல்றது என்ன தெரியுமா, அவன் விபச்சாரம் செஞ்சானோ இல்லையோ, 4 சாட்சி இல்லாம வாயை திறந்ததுக்கு உனக்கு தான் அடி. எப்படி இஸ்லாம்னு பாருங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் அடுத்தவண்ட மானத்தை சீரழிக்கிறதுலையும் அடுத்தவண்ட ரகசிய அம்பலத்தைப்படுத்துறதுலையும் எந்த அளவு கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா விளங்கிக்கங்க, ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தா, குர்ஆன் சுன்னா நடைமுறைப்படுத்தப்படுகிற ஒரு ஆட்சி இருந்தா, எனக்கும் உங்களுக்கும் வாய் துறக்க இயலாது. ஒரு ஆணும் திருமணம் முடிக்காத ஒரு பெண்ணும் ஒரு கட்டிலில் இருப்பதை கண்டாலும் 4 பேர் உங்களை மாதிரி பார்க்கலையா, வாய் துறக்க கூடாது. வாய் துறந்தா அவங்க நிரபராதி, உங்களோட முதுகுல தான் அடிபடும். அப்ப எந்த அளவு ஒரு மனிதன் மானத்தை இஸ்லாம் கண்ணியப்படுத்தி இருக்குதுன்னு பாருங்க. இந்த அளவு நானும் நீங்களும் ஒரு மனுஷனை மதிக்கிறோமா? ஒரு மனிதன் மானத்தை இந்த அளவு பெருமதியா வழங்கி வச்சிருக்கிறோமா? அல்லது நினைச்ச மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? வீண் கதைகளும் வீண் பேச்சுக்களும் கேள்விப்பட்டதை எல்லாம் சொல்லி விடுறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு மனிதனுடைய குறையை, ஒரு மனிதனுடைய மானத்தை பங்கப்படுத்துகின்ற எந்த வேலைகளையும் என்ன செய்துவிடக் கூடாது, நானும் நீங்களும் செய்துவிடக் கூடாது. பாருங்க சகோதரர்களே, அதுலயும் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க தானே, ஒரு கணவன் மனைவியாக வாழ்ற நேரம் கணவன் மனைவியில சந்தேகப்படுறான், கணவன் மனைவியில சந்தேகப்படுறான். அந்த நேரத்தில் கூட இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது, 4 சாட்சியோட தான் வரும். ஒரு கணவன் தண்ட பொஞ்சாதி இன்னொரு ஆணோட படுத்து கொண்டிருக்கிறத காண்றாரு. இப்ப போய் நீதிமன்றத்தில் சொல்லணும், அவரு காலிக்கோட்ல போய் சொல்லணும், என்ற பொம்பளை தகாத உறவுல ஈடுபடுறாள். 4 சாட்சியோட தான் போகணும். விளங்கிக்கங்க, 4 சாட்சி இல்லன்னு சொன்னா, ஏனைய மனிதர்கள் சொன்னா கசையாடி இருக்குது. ஆனா ஒரு மாப்பிள்ளைய பொறுத்த வகையில், ஒரு கணவரை பொறுத்த வகையில சும்மா சொல்ல மாட்டாரு தானே, பொஞ்சாதி மீது சும்மா பழி சொல்ல மாட்டார் தானே, ஏதாவது ஒரு இக்கண்ணாண்டு இருக்கணும் தானே. அதனால இஸ்லாம் சொல்கிறது என்ன தெரியுமா, அப்படி ஒரு கணவர் தன்னுடைய மனைவியிட மானத்துல கையடிச்சு ஒரு மனைவியிட கற்புல பழி சுமத்தி விட்டு 4 சாட்சிகள் இல்லைன்னு சொன்னா இஸ்லாம் சொல்லுது என்ன தெரியுமா, அவர் 4 சாட்சி சொல்லணும், அல்லாஹ்ட பேர்ல சத்தியம் செய்யணும். அல்லாஹ்ட பேர்ல 4 சத்தியம் செய்யணும். எப்படி சத்தியம் செய்யணுமாம், இன்னஹு லமினஸ் சாதிகீன், அவர் கணவர் உண்மையாளர், உண்மைதான் பேசுகிறார் என்று அல்லாஹ்வுடைய மேல சத்தியம் செஞ்சு போட்டு, வல் காமிசத்து அன்ன லஅனத்துல்லாஹி அலைஹி இன் கான மினல் காதிபின், மாப்பிள கணவர் சொல்லணும், நான் பொய் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும். யாருக்கு இது? ஒரு கணவர் தன்னுடைய மனைவியிட கற்புல பழி சுமத்துறாரு, வேறொரு ஆணோட தகாத உறவு வச்சிருக்கிறார், வேறொரு ஆணோட என்ன விபச்சாரத்தில் ஈடுபட்டார் ஒரு கணவர் சொன்னா, இவரும் 4 சாட்சி காட்டணும். ஆனா இவர் 4 சாட்சி இல்லன்னு சொன்னா 80 கசையாடி அடிக்க மாட்டாங்க.
ஆனா இவர் 4 சத்தியம் பண்ணணும். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உண்மைதான் சொல்லுகிறேன். 5வது சத்தியம் பண்ணணும், நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும். இப்படி ஒரு கணவர் சொல்லிட்டாருண்டா மனைவி குற்றவாளியாக மாறுவாள். மனைவி குற்றவாளியாக மாறுவாள். ஆனா திருமணம் முடிச்சவரை விபச்சாரம் செஞ்சா என்ன செய்யணும்? கல்லடிச்சு கொல்லணும். ஆனால் இது 4 சாட்சிகளை கொண்டு நிரூபிக்கப்படாததனால அந்த பெண்மணிக்கு இஸ்லாம் சொல்லுது, நீ நிரபராதியாக இருந்தா நீ 5 சத்தியம் பண்ணணும். அதுல 4 சத்தியம் எப்படி பண்ணணும் தெரியுமா? அந்த ஷஹத 4 ஷஹாதாத்தின் பில்லாஹ் இன்னஹு லமினல் காதிபின். தன்னை பத்தி ஒரு பொம்பளை பேச மாட்டா, மாப்பிள்ளைய பத்தி தான் பேசுவா. மாப்பிள்ளை எப்படி சத்தியம் பண்ணாரு? அல்லாஹ்வின் மீது சத்தியமா நான் உண்மையாளன், நான் பொய் சொல்வதாக இருந்தா அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது வரட்டும்னு சொல்லுவாரு. ஆனா பெண்ணை பொறுத்த வகையில தன்னை பத்தி பேச மாட்டாள். அவள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னுடைய கணவர் சொல்வது பொய், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னுடைய கணவர் சொல்வது பொய் என்று 4 சத்தியம் அல்லாஹ்வுடைய பேர்ல